வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏனா என்னது? ஏனா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட், அதாவது மொத்த தொகை. சிஐ இது வந்து இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி. ஸோ டீனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைம், ஓகேங்களா, அல்லது தமிழில் வந்து நேரம். ஓகே, அண்ட் தென் ஆர்னா என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். சரிங்களா? ஸோ இது வந்து வரைக்கும் தான் நீங்கள் படிக்கணும். அண்ட் தென் பீனா வந்து பிரின்சிபல், அதாவது உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசல்னு சொல்லுவாங்க, அசல். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஏன்னா என்ன, சிஐனா என்ன, டைம்னா என்ன, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஃபார்முலாவுக்குள்ளே போயிடலாம். சரியா? இப்போ ஃபார்முலா வந்து பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு கொஸ்டினில் வந்து உங்களுக்கு முழு ஆண்டு ஆனுவலி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் டு த பவர் ஆஃப் n. n இல்லைனா டி, ஓகேங்களா? n வந்து காலம், இல்லைனா டி வந்து நேரம். அது எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், n ஆர் டி. சரிங்களா? இது என்னன்னா ஆனுவலி, அதாவது உங்களுக்கு வட்டி என்ன பண்ணுறாங்க, ஆண்டுதோறும் வட்டின்னு சொல்லுவாங்க கொஸ்டினில், ஆண்டுதோறும் வட்டி. சரிங்களா? ஸோ ஆண்டுதோறும் வட்டினா இதுதான். சரிங்களா? அரையாண்டு வட்டின்னு சொல்லுவாங்க, கொஸ்டின்லேயே இருக்கும் அரையாண்டு, இல்லைனா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி. ஓகே, அப்போ ஃபார்முலா என்னன்னா அதே தான், ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணால் /2 பண்ணிவிடுங்க. சரிங்களா? இங்கே என்னன்னா வெறும் 6 இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் அரையாண்டுனா நீங்கள் என்னது, ஏன் அரையாண்டுனா இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னா 12 மாதம். ஓகேங்களா? இப்போ அரையாண்டுனா அது என்னன்னு மாற்றுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு வட்டி, இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு வட்டியா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு 10% வட்டி போடுறாங்கன்னா அது அரையாண்டுன்றாங்கன்னா, இந்த 10%ல் என்ன பண்ணுறீங்க, 5% ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு கணக்கு போடுறீங்க, அடுத்த 5% இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் கணக்கு போடுவீங்க. சரிங்களா? அதை தான் வந்து நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ r/2, பட் எத்தனை டைம் வந்து கேல்குலேட் பண்ணுறோம், ஒரு டைமு, இது 2 டைம். அப்போனா என்னது 2 × n. ஓகேங்களா? ஏன்னா 2 டைம்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இதே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு, கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி வந்துடும், காலாண்டு ஆர் குவார்ட்டர்லி. A is equals to 1 + r/4/100 whole to the power of 4 × n. ஏன் குவார்ட்டர்லினா காலாண்டுன்னு சொல்கிறேன்னா 12 என்ன பண்ணுறாங்க, 3 மாதமாக பிரிப்பாங்க. சரிங்களா? அதான காலாண்டு. குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி. அப்போனா இது 3ன்றது ஒரு குவார்ட்டர், இது 1, இது 2, இது 3, இது 4. சரிங்களா? இப்போ குவார்ட்டர்லின்றது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4ஆக பிரிக்கிறோமா, எத்தனை ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இருக்குது, அப்போது 4n. ஓகேங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா, இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது நம்ம 3 முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இதுதான். சரியா? இப்போது நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கொஸ்டின்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா 3 வருஷம் 4 மாதம்னு கொடுத்துருவாங்க. 3 years 4 months எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ 3 years 4 monthsன்றது எப்படி எழுதிங்கன்னா 4/12ன்னு எழுதலாம். ஏன் 4/12னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம். இப்போ இது 1 சார் 3 சார், அப்போ ஆன்சர் என்னென்னா 3 1/3 வருமா. அப்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா இதான் ஃபார்முலா.
சரிங்களா. இப்போ ஜென்ரலாக ஏ ஈக்குவல்ஸ் டு என்ன போடுறாங்க, பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் டு த பவர் ஆஃப் 3 போட்டாச்சு. ஓகே, பட் உங்களுக்கு இதில் எப்படி இருக்குது, 1/3 தனியாக இருக்கு இல்லையா, அதை இதில் போடணும். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடையாது, 1 × 1/3 ஆஃப் ஆர் டிவைடட் பை 100, அவ்வளோதான். சாரி 1+. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸில் என்ன ஆகுதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ 10,000 ரூபா வந்து நான் கொடுத்துட்டேன். முதல் வருஷம் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, அடுத்த வருஷம் வந்து 7, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 9, இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. P × 1 + 5/100, P × 1 + செகண்ட் ரேட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன் 7/100, அப்போ என்னது 1 + 9/100, இந்த மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. இந்த 6 ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கம்ப்ளீட் சாப்டரும் வந்து நம்ம போட போகிறோம். சரியா. இப்போ சம்ஸ்குள்ளே போகலாமா. ஓகே, ஃபைன் த அமௌண்ட், ஏ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இஃப் ₹20,000 இஸ் இன்வெஸ்டட், அப்போ அசல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பிரின்சிபலில் 20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதை வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 10% வந்து வட்டி. அப்போ ஆர் வந்து கொடுத்துட்டாங்களா, எவ்வளவு 10%. பெர் ஆனம்னா என்னது, காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, டைம் பீரியடு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 3 years. அவங்க என்ன கொடுத்துறாங்கன்னா டைரெக்டாக எல்லாமே கொடுத்துறாங்க. P × 1 + r/100 த ஹோல் டு த பவர் ஆஃப் n. ஏ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு இது என்ன பண்ணலாம், 20,000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 10/100 ஹோல் டு த பவர் ஆஃப் n என்னது 3. சரியா. 100 × 1 எவ்வளோ 100, 100 + 10 110. இப்போ 20,000 இன்ட்டு 110/100 ஹோல் டு த பவர் ஆஃப் 3. ஒரு 0 கேன்சல். ஓகேவா. இதை எப்படி எழுதலாம், இப்போது 20,000 அதாவது 20,000 இன்ட்டு 11/10 to 11/10. 1 2 3 0 கேன்சல், 2 3 0 கேன்சல். ஓகேவா. இப்போ 11 கியூப் என்ன வரும், 11 × 11 121, 121 × 11 என்ன வருது உங்களுக்கு 1331 இன்ட்டு எவ்வளவு 20. ஓகே, 2 1s are 2, 2 3s are 6, 2 3s are 6, 2 1s are 2. இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது, அமௌண்ட்டு 26,620. சரிங்களா. இப்போ இந்த ஜீரோஸ் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும்னு கேட்டாங்கன்னா 26,620ன்றது உங்களோட அமௌண்ட். ஓகேயா. இதே கொஸ்டினில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா சொல்கிறேன், A - P. இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இப்போ CA = என்னென்னா A - P-யா, இதில் A என்னது 26,620 மைனஸ் எவ்வளவு 20,000. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ ஃபைன் த அமௌண்ட், அப்போனா என்ன கேட்குறாங்கன்னா அதே தான், ஏ தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் அசல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 10,000ன்றது கொடுத்தாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 2 years கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா என்னது, A = P × 1 + r/100 த ஹோல் டு த பவர் ஆஃப் n. P என்னது இதில் 10,000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 10/100 ஹோல் டு த பவர் ஆஃப் ஸ்கொயர். சரிங்களா. 100 1s are என்ன 100, நீங்கள் டைரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிட்டு பண்ணலாம். 100 1s are 100, 100 + 10 110. இப்போ 10,000 இன்ட்டு 110/100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 0 0 கேன்சல் பண்ணுங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் என்னென்ன இருக்குது, 10,000 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகேவா. 11 11s are என்னது 121. இந்த 2 0 இங்கே போட போகிறோம். ஸோ ₹12,121
00. ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு அமௌண்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பட் நல்லா நீங்கள் கவனிங்க. ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்னா என்னது? ஸோ இதுதான் பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 30,000ன்றது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த 30,000த்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 4347. ஓகேங்களா? அப்போது சிஐ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 7% கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் எவ்வளோன்றத கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்னது? A = P × 1 + R/100 n. சரியா? இப்போது உங்களுக்கு P தெரியும், R தெரியும், n தெரியாது, A தெரியாது. பட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்மளால் A கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ ஃபார்முலா என்னது? CI = என்னதுன்னா A - P. இப்போ எனக்கு A தெரியணும்னா -P இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? CI + P வந்து எவ்வளவு? A. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4347 ப்ளஸ் பிரின்சிபல் எவ்வளோ வருது உங்களுக்கு? 30,000 = அமௌண்ட். அப்போ அமௌண்ட்டோட வேல்யூ எவ்வளவு? 34,347. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அமௌண்ட் தெரிஞ்சிடுச்சா? இப்போ எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அமௌண்ட் எவ்வளவு? 347 = 30,000 × 1 + R எவ்வளவு நம்மளுக்கு? 7/100 n. சரியா? இங்கே இன்ட்டு 30,000 இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் ஆகிடுமா? இப்போ 34,347 டிவைடட் பை = 107/100. இப்படி 107 வந்துன்னா 100 1s are 100, 100 + 7 என்ன வருது உங்களுக்கு? 107/100 n. இப்போது இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, again 3 1s are 3, balance 1, 4s are 12, balance 1, 3 4s are 12, 111,449. இது வந்து 1, மிச்சம் எல்லாமே 4 0. சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னா 11,449 டிவைடட் பை 10,000 = 107/100 n. சரியா? ஓகே, இப்போ 107ஓட ஸ்கொயர் தான் என்னது? 1149. அப்போது இந்த டேர்மை நான் எப்படி எழுதுவேன்னா 107/100 = 107/100 n. இதுவும் கேன்சல். அப்போ n = என்ன வருது? 2. ஓகே, ஸோ இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். சி 107 × 107 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இதோட ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. 100 × 100 இதோட ஸ்கொயர் தான் என்னது? இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நான் எப்படி எழுதுறேன்னா 107/100 தான் ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிடுறேன். இப்போ என்ன ஆயிடுது? இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 107/100 107/100 வந்து காமன். ஸோ இது அடிச்சிட்டனா அதோட பவர் வேல்யூ என்னது? n = 2. அப்போது 2 வருஷத்தில் என்ன ஆகுது? 30,000ன்ற அமௌண்ட் வந்து 34,347 வந்து மாறுது. சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆல்பர்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 8,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 8,000. ஓகேங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்கு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா R வந்து 5% per annum. அதுதான் PCPN கொடுத்துருக்காங்க. அப்போனா 5% per annum. ஓகேங்களா? அப்போ அவர் மெச்சூரிட்டி எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிப்பார்? ஜஸ்ட்டு ஜென்ரலாக அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. இப்போ A = P × 1 + R/100 n. அப்போ A = பிரின்சிபல் எவ்வளவு? 8,000 × 1 + Rனா 5/100 n. சரியா? இப்போ 100 1 எவ்வளோ? 100, 100 + 5 105. சாரி, n தான் என்னது? 2. ஓகே, அப்போது 8,000 × 105/100 சரியா? இது கேன்சல் பண்ணால் 5 டேபிள் 21 டைம், இது 20 டைம். அப்போனா 8,000 ×
21/20 into 21/20. 0 0 0 0 cancel. 2 table 1s are 40 sara. Again 2 table 1s are 20 sir. சரிங்களா? இப்போ 21 ஸ்கொயர் என்ன வருது உங்களுக்கு? 441 into 20. சரிங்களா? 4s are 8, 2 4s are 8. 8820. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இது வந்து என்னது? அமௌண்ட். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஏ மைனஸ் பி. இப்போ எவ்வளோ வருது? 8820 மைனஸ் 8000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 820ன்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். மொத்த தொகை அதாவது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணி போட்டுடலாம். சரியா? ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள், பொறுமையாக யோசிக்கணும். ஒரு சம் ஆஃப் மணி எவ்வளோன்னு சொல்லலை, அதனால் நான் பிரின்சிபல் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ % வட்டி போடுறாங்க? 20% வந்து வட்டி போடுறாங்க. ஓகேங்களா? அப்போ 20% வட்டி போடும்போது இந்த அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? மோர் தேன் டபுள். அப்போ 100ல் டபுளோட வேல்யூ என்னது? 100 × 2 தான் என்னது? எப்போ வந்து வட்டி போட்டால் இது வந்து 200 தாண்டோன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100ல் 20% எவ்வளவு? 20. அப்போ 100 + 20 என்ன ஆகிடுது? 120. அப்போ முதல் வருஷத்தில் நம்மளுக்கு அமௌண்ட் என்ன ஆகிடுது? 120 ஆகிடுது. ஓகே. இந்த 120ல் இப்போ என்ன பண்ணுறோம்? 20% போடுறோம். ப்ளஸ் 120ல் 20% எவ்வளவு? 12 2 எவ்வளோ? 24. ப்ளஸ் 24 போட்டால் உங்களுக்கு என்ன ஆகிடுது? 144. சரிங்களா? இது ரெண்டாவது வருஷத்தில் உங்களுக்கு இந்த 100 ரூபா அமௌண்ட் என்ன ஆகிடுது? 144 ஆகிடுது. ஸோ இப்போ என்ன அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? 200 எந்த வருஷத்தில் தான் தாண்டோன்னு கேட்குறாங்க. இப்போ 2 வருஷம் வரைக்கும் தாண்டல. அடுத்தது 144 ப்ளஸ் இந்த 144ல் 20% எவ்வளோன்னு பாருங்கள். ஓகே. 144 2s are 288. ஓகே. அப்போ இதில் டிவைடட் பை 10 28.8. 28.8. சரிங்களா? இதை போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஆல்மோஸ்ட் 154 164 172.8. அப்போது தேர்ட் இயர்லேயும் என்ன ஆகலை உங்களுக்கு? 200 வந்து கிராஸ் ஆகலை. இப்போ இந்த 172 அதாவது 173ன்னு வச்சுக்கோங்க இன்ட்டு 20/100. ஓகே. 1s are 5s are 3s are 15 23 4s are. அப்போ எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு 34. இப்போ ஃபோர்த் இயரில் என்ன ஆகிடுது? இந்த அமௌண்ட் வந்து 200 தாண்டிடும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு எந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா டபுளோட அதிகமாகுது? 4வது வருஷத்தில் தான் இந்த சம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டபுளோட அதிகமாகுது. இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், பட் போடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் மணி, ஒரு சம் ஆஃப் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க? சம் ஆஃப் மணி என்னன்றது தெரியல. எவ்வளோ % வட்டி கொடுக்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வந்து வட்டி. ஓகேவா? அமௌண்ட்ஸ்டானா சொல்லிட்டாங்க எவ்வளோ? 1815 ஆகுது. அப்போது இந்த 4 இடத்துல தான் பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை வந்து நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years வச்சு கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? அமௌண்ட் ஆகிடுது. அப்போ ஒரிஜினல் சம் அதாவது பிரின்சிபல் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்னது? A = 1 + r/100 the whole to the power of n. இப்போ இதில் A என்னது? 1815 அதாவது 1815 P வந்து நம்மளுக்கு தெரியாது. 1 + what is rate of interest எவ்வளவு? 10/100 whole to the power of n என்னதுன்னா 2. 100 1s are 100, 100 + 10 110. சரியா? So P into 110/100 the whole square. 0 0 cancel. சரியா? இப்போ என்ன ஆகிடுது? இப்போ 11/10 வந்து இந்த சைடு கொண்டு போகலாமா? இன்ட்டு 10/11 to 10/11 is equals to என்னது? P. சரிங்களா? இப்போ 11 டேபிளில் இதை கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். 11 டேபிள் 1s are 11 71. ஓகே.
1 சார் 11, பேலன்ஸ் எவ்வளோ 71 இங்கே இருக்கா, 6 சார் 66, ஓகே, பேலன்ஸ் வந்து 5 இங்கே இருக்குது, 5 சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதே 11 டேபிளில் வந்து 1 சார் 11 டேபிளில் 1 சார் 11, 5 சார் போட்டிங்கன்னா 5 சார். அப்போது 15 into 10 into 10 is equals to P. அப்போது பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1500. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் என்னென்னா அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மோர் ஆர் லெஸ் சேம் தான். மனிஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சர்டைன் சம் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு, அது எவ்வளோன்னு தெரில. ஸோ பி வந்து நம்மளுக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 5% வந்து பெர் ஆனம். காம்பவுண்டட் என்னது, ஆனுவலி. அப்போனா வருஷம் தான் வட்டியை வந்து போடுறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு, 3 இயர்ஸா. மனிஷுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிது, 92610 கிடச்சிது. அவங்க என்னென்னா பி தான் கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்னது, A is equals to P into 1 plus R by 100 the whole to the power of n. ஓகேவா? இப்போ அமௌண்ட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 92610, P நம்மளுக்கு தெரியாது, இன்ட்டு 1 plus R என்னது 5 by 100 whole to the power of n என்னன்னா 3. ஸோ இது என்ன பண்ணலாம், 100 1s are 100, 100 plus 5 105. அப்போது 92610 is equals to P into 105 by 100 the whole cube. 21 time, இது 20 time. ஓகேவா? இது எல்லாமே இந்த சைடு வந்துருமா, 92610 into 20 by 21 to 20 by 21 20 by 21 is equals to எவ்வளவு, பிரின்சிபல் P. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கேன்சல் பண்ணலாமா. 9261 21 டேபிளில் 4 சார் 84, 6 again 4 சார் 84, 2 1 1 சார் 21 டேபிள் 1 சார் 4410. சரியா? 21 டேபிள் 1 சார் 21 சார் 0 1 சார் 10 சார். அப்போது what was the sum of money deposited by Manish? So 4410 21 table. So again 21 table 21 சார். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், P is equals to 20 into 20 into 20 into 10. இதுதான் பேலன்ஸ் இருக்குது. 2 2s are எவ்வளவு, 4 4 2s are என்னது 8. பேலன்ஸ் இருக்க ஜீரோஸ்லாம் அப்படியே போட்டுரும். அப்போது பிரின்சிபலில் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷ் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காரு, 80,000. சரியா?